நாட்டுச்சாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திருப்பூர் மாவட்டம் மங்களம் பகுதியில் உள்ள அமிர்த வித்யாலயா பள்ளிக்கூடம் மாணவ மாணவிகள் பொதுமக்களுக்கு போதை விழிப்புணர்வு ஏற்படுத்த ஷாமலாபுரத்தில் சிறு நாடகமாக அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு செய்து காட்டினார்கள். அவர்களுக்கு மங்களம் காவல்துறை பாதுகாப்பளித்தனர். தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்கள் அதிர்ச்சி. 3.70 லட்சம் வீடுகளுக்கு கணக்கிற்கு மீறிய மின் கட்டணம் என புகார். ஆகஸ்ட் 7 அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்திலிருந்து 6 பேருடன் மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படகு நாகப்பட்டினத்தின் கிழக்கே 25 நாட்டிக்கல் மைல் தொலைவில் படகின் என்ஜின் பழுதாகி மீனவர்கள் தத்தளித்துக் கொண்டுள்ளார்கள். உடனடியாக உதவி தேவை என கடலோர பாதுகாப்பு படையினரும் சக மீனவ படகு உரிமையாளர்களும் அவர்களை மீட்க உதவி கோரி தகவல். மதுரை அரசு மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சைக்கு சென்றால் காசு கொடுத்தால் சிகிச்சை என்கிறார்கள், இல்லையென்றால் நாயை போல் எங்களை பேசுகிறார்கள் என்று கண்ணீர். பைக்கில் சென்ற வாலிபர் மதுரையில் சாலை விபத்தில் கால் முறிவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்த இளைஞர் திடீரென உயிரிழந்த நிலையில் உரிய சிகிச்சை அளிக்காமல் உதாசீனப்படுத்தியதாக உறவினர்கள் கண்ணீர் மல்கு குற்றச்சாட்டு. நேற்று காலை 11 மணி அளவில் 29/7/2026 அன்று கோவை டாடா பேட் தலைமை பொறியாளர் பகிர்மானம் கோவை அலுவலகத்தில் நுகர்வோர் அமைப்புகளுடன் முதல் காலாண்டு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அரசு பதிவு பெற்ற நுகர்வோர் அமைப்புகளின் பிரதிநிதிகள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில பொருளாளர் PS சுரேஷ் மற்றும் மாநில வழிகாட்டு கமிட்டி நிர்வாகி சந்தோஷ் இருவரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மின் கட்டணம் அதிகம் வருவது குறித்தும், மேலும் சில இடங்களில் HD டவர் மற்றும் டிரான்ஸ்பார்மர்கள் அடிக்கடி பழுதாகி மின்வெட்டு ஏற்படுவதால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் என்றும் பல கோரிக்கைகள் சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டன. இன்று பிற்பகல் 3:30 மணி அளவில் கோவை மாவட்ட வருவாய் கோட்ட அலுவலர் வினோத்குமார் தலைமையில் காலாண்டு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நுகர்வோர் அமைப்புகளின் பிரதிநிதிகள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில பொருளாளர் PS சுரேஷ் மற்றும் மாநில வழிகாட்டும் கமிட்டி நிர்வாகி ரமேஷ் இருவரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் வட்ட வழங்கல் அலுவலர்களும், நெடுஞ்சாலை, பேரூராட்சிகள், ஊராட்சிகள் உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர். அதில் மக்களின் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.